7th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.2, 4th Sum, Term 3, New Syllabus. 4th Sum போலாம். Solve the following in equation and represent the solution on the number line. First one பாருங்க, k greater than minus 5, k is an integer. அதாவது k greater than என்னன்னு கொடுத்துருக்குறாங்க மைனஸ் 5 அப்படின்னா கே வந்து ஒரு இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேல்யூ வந்து நமக்கு ப்ளஸ் வேல்யூவும் வரும் மைனஸ் வேல்யூவும் வரும் இன்டிஜர்னு சொல்லும்போது. இப்போ கே கிரேட்டர் தென் மைனஸ் 5 அப்படின்னா எந்தெந்த வேல்யூ வரும் -4 -3 -2 -1 0 1 2 3 4 எக்ஸட்ரா. ஓகே, இப்போ -4லேருந்து நமக்கு வந்து நம்பர் லைன் போடுங்க. 0 -1 -2 -3 -4 எக்ஸட்ரா. இங்கேயும் 1 2 3 எவ்வளோ வேணாலும் ப்ளஸ் வேல்யூ எவ்வளோ வேணாலும் போடலாம். இப்போ -4 அதில் வந்து ஒரு டார்க்காக பாயிண்ட் வச்சுருங்க. -3 -2 -1 0 1 2 3 எக்ஸட்ரா எவ்வளோ வேணாலும் போடலாம் ப்ளஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். -7 less than or equal to y. y is a negative integer. y வந்து ஒரு நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா the values of y is, இப்போ நெகட்டிவ் இன்டிஜர்னா இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் -7ல் ஸ்டார்ட் ஆகும். -7 -6 -5 -4 -3 -2 -1 நெகட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துருக்குறதுனால 0லேருந்து அதுக்கப்புறம் போகாது, நமக்கு வந்து -1ஓட ஸ்டாப் ஆகிடும். நம்ம இப்போ நம்பர் லைன் வரையலாம். நம்பர் லைன் போட்டுட்டு இதெல்லாம் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு -7 அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. -6 -5 -4 -3 -2 -1. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். -4 less than or equal to x less than or equal to 8. x is a natural number. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். எதுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னாங்கன்னா -4க்கும் 8க்கும் பிட் பின்னு சொல்லியிருக்கிறாங்க. the values of x are, அப்போ என்னென்ன வேல்யூ வரணும்னு பாருங்கள். இங்கே சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 5 எக்ஸட்ரா. இப்போ இது -4க்கு 8க்கு பிட்டு பின்னு சொன்னால் நமக்கு வந்து -3 -2 -4லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். -4 -3 -2 -1 0 1 2 3. ஆனால் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 நேச்சுரல் நம்பர் வந்து ப்ளஸ் வேல்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். +1 2 3 4. ஓகே, இப்போ நமக்கு நம்பர் லைன் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 3m -5 less than or equal to 2m + 1. m is an integer. நமக்கு வந்து இங்கே பாருங்கள் 3m -5 less than or equal to 2m + 1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு +1 கொடுத்துருக்குறாங்க, ஆப்போசிட் சிம்பிள் எடுக்கணும் -1. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடையும் நம்ம -1ஆல் என்ன செய்கிறோம் மைனஸ் பண்ணுறோம். இப்போ 3m -5 -1 அப்படின்னா என்னது -6. 2 மைனஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு மைனஸை போடணும். less than or equal to 2m + 1 -1. அப்போ அது வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருப்பியும் 3m -6 less than or equal to 2m இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு நம்பர் வரக்கூடாது. அப்போ சப்ராக்டிங் 2m ஆன் போத் சைடு. இந்த ஒரு 2m என்ன செய்கிறோம் சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 3m -6 -2m 2m -2m. இப்போ 3m -2mன்னு சொன்னால் எவ்வளவு m -6 less than or equal to இங்கே என்ன வந்திருக்கு 2m -2mன்னா 0. இப்போ இதில் இருந்து இப்போ 3m -2mன்னா m -6 less than or equal to 0. இப்போ m less than or equal to -6 ரைட் சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் +6. the value are, நமக்கு வேல்யூ என்னென்ன வருது 6 5 4 3 2 1 எக்ஸட்ரா. ஓகே, இங்கே 6லேருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். 6 5 4 3 2 1 0 -1 -2 -3 எக்ஸட்ரா. இப்போ நம்ம இது மார்க் பண்ணிடலாம். 0 ப்ளஸ் வேல்யூ எது வரைக்கும் தான் வரும் 6 வரைக்கும் தான் ப்ளஸ் வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு மீதியெல்லாம் -1 -2 -3 -4. ஓகே,
எல்லா சமம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.